போலி பதிவெண் கார் பயன்படுத்திய நபரை காவல்துறையினர் 4 பேர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் போலி பதிவெண் பயன்படுத்தி வாகனத்தை இயக்கி வந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டம் பிள்ளையார் திருவாசல் வாஞ்சி ஆற்றங்கரையைச் சேர்ந்தவர் செல்வராஜ் மகன் ஐயப்பன். இவர் புதுச்சேரி பதிவெண் கொண்ட சாம்பல் நிற இனோவா காரை சொந்தமாக பயன்படுத்தி வருகிறார். இந்த காரைக்கால் மாவட்டத்தில் தனது காரை பயன்படுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் இவரது செல்போனிற்கு தனது பதிவெண் கொண்ட கார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விதிகள் மீறியதாக அபராதம் விதிக்கப்பட்டதற்கான குறுஞ்செய்தி அவரது செல்போனிற்கு தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஐயப்பன், நமது கார் காரைக்கால் மாவட்டத்தை விட்டு வேறு எங்கும் செல்லவில்லை, ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் விதிகளை மீறி தனது கார் சென்றதாக அபராதம் எவ்வாறு விதிக்கப்படும் என பெரும் குழப்பத்தில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி காரைக்காலிலிருந்து புதுச்சேரியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் காரைக்கால் செல்வதற்காக தனது இனோவா காரில் சீர்காழி புறவழிச்சாலை வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர்பாராமல் இவரது காருக்கு முன்பாக தனது கார் பதிவெண்ணை கொண்ட வேறொரு சாம்பல் நிற இனோவா கார் செல்வதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து அந்த காரை விரட்டி சென்று வழிமறித்து இந்த பதிவெண் தொடர்பாக கேட்டுள்ளார். அப்பொழுது காரில் இருந்த 4 பேர் ஐயப்பனை தரக்குறைவாக பேசி மிரட்டல் விடுத்து அங்கிருந்து காரில் சென்று விட்டனர். இதுகுறித்து ஐயப்பன் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் செய்தார். புகாரின் அடிப்படையில் சீர்காழி போலீஸ் இன்ஸ்பெக்டர் புயல் பாலச்சந்திரன், சப் இன்ஸ்பெக்டர் காயத்ரி, சேதுபதி ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி அதிகாலை கோவில் 10 புறவழிச்சாலையில் சீர்காழி போலீசார் இன்ஸ்பெக்டர் புயல் பாலச்சந்திரன் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக புதுச்சேரி மாநில பதிவெண் கொண்ட சாம்பல் நிற இனோவா காரை வழிமறித்து சோதனை செய்ததில் வேறொரு காரின் பதிவெண்ணை பயன்படுத்தியது தெரியவந்தது. இதுகுறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து காரில் இருந்த சீர்காழி கோவில் 10 கீழாகனி கிராமத்தைச் சேர்ந்த மனோ, சீர்காழி பனங்காட்டான்குடி ரோட்டைச் சேர்ந்த சச்சிதானந்தம், சீர்காழி திருக்கருக்காவூர் வடக்கு தெருவைச் சேர்ந்த பாலகுரு, கொண்டல் கீழத்தேனூர் கிராமத்தைச் சேர்ந்த வீரபாண்டியன் மகன் மதன் சிங் ஆகிய 4 பேரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஸ்டாலின் கூறுகையில், வாகன ஓட்டுநர்கள் வாகனங்களை இயக்கும் போது வாகனத்திற்கு உரிய சான்றிதழ்களை முறையாக வைத்திருக்க வேண்டும். உரிய ஆவணங்கள் இல்லாமல் இயக்கப்படும் வாகன உரிமையாளர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.